வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வாங்க, இன்றைக்கி யாராவது தொக்கு பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போடலாம். எண்ணெய் போட்டு இந்த கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போடலாம். தொக்கு மாதிரியும் பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு குழம்பு மாதிரி செய்கிறேன். வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா சிவப்பாகட்டும். வெங்காயிலே உப்பு போடலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா சிவப்பாயிடும். வெயிலுக்கு மீன் நல்லா வரமாட்டேங்குது. நேற்று சீலா மீன் வாங்கினோம், அதில் நல்லா இல்லை வெயிலுக்கு. யாரா கூட அப்படி தான் ஐஸு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ஐஸ் போடாமல் எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நொந்து போன மாதிரி தான் இருக்குது யாரா. இந்த தக்காளியை கொஞ்சம் மிக்ஸி பண்ணலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் குழம்பு கிடைக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா போடலாம். இல்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். பச்சை ஸ்மெல்லு நல்லா போட்டு இஞ்சி பூண்டோட அரைக்க தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். யாராவது தொக்கு செய்ய எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஏன்னா குழம்பு பொடியில் மஞ்சள் பொடி இருக்கும், இதில் கொஞ்சம் போடலாம். ஏன்னா ஏறா தானே செய்கிறோம், கொஞ்சம் கவுச்சி அடிக்கும் ஏறா. பாருங்க, இந்த தக்காளி போட்டப்புறம் இந்த எண்ணெய் வரும்போது ஏறா போடலாம். ஏறா நிறைய வேக வேணாம், ஒரு 5 நிமிஷம் வந்தால் போட்டு ஏறா. நான் இன்றைக்கி தொக்கு செய்யலை, குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். வேறு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், ஜாஸ்தி வேணாம். தண்ணி ஊற்ற வேணாம், இதிலே தண்ணி விடுவோம் இடத்துலையே. இப்போ இதில் ஒரு துண்டு மாங்காய் இருக்குது, நான் போட போகிறேன். இந்த இடத்தோட மாங்காய் வேகட்டும். நம்ம தண்ணி ஊற்றல, ஆனால் தண்ணி இதிலே வருது. இவ்வளோ வெந்த அப்புறம் நம்ம மிளகா பொடி போடலாம். மிளகா பொடி இல்லை, குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். மிளகா பொடியும் போடுவாங்க, அது ரொம்ப வயிறு வச்சலாக இருக்கும். தேங்காய் அரைச்சி போட்டால் பரவாயில்ல, அதனால் குழம்பு பொடியே போடுவேன். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கலக்கிடுங்க. ಉಪ್ಪು ಪಾರುಂಗ, ಉಪ್ಪು ಖಾರ ಎಲ್ಲ ಪಾರುಂಗ. ಸ್ವಲ್ಪ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು,
கொஞ்சோண்டு போடலாம் கொத்தமல்லி. நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ಈಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. ಒಂದು ನೀರುಳ್ಳಿ, ಒಂದೆರಡು ಟೊಮಾಟೊ, ಮತ್ತು ಒಂದು ತುಂಡು ಮಾವಿನ ಹಣ್ಣು ಇತ್ತು, ಒಂದು ಹಸಿಮೆಣಸು, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ನೀರುಳ್ಳಿ ಫ್ರೈ ಆದಮೇಲೆ ಟೊಮಾಟೊ ಹಾಕಿದ್ದೇನೆ. ಟೊಮಾಟೊ ಆದಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಶುಂಠಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪೇಸ್ಟ್ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಫ್ರೈ ಮಾಡಿ ಸಿಗಡಿ ಹಾಕಿದ್ದೇನೆ. ಸಿಗಡಿ ಆದಮೇಲೆ ನೀರು ಹಾಕಬಾರ್ದು, ಅದರಲ್ಲೇ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಬೆಂದಾದಮೇಲೆ ಮಸಾಲ ಹುಡಿ ಹಾಕುವ. ನಾನು ಕೊಲಂಬು ಹುಡಿ ಹಾಕಿದ್ದೀನಿ. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೊಲಂಬು ಹುಡಿ ಇಲ್ಲಾದರೆ ಮೆಣಸಿನ ಹುಡಿ, ಧನಿಯಾ ಹುಡಿ, ಜೀರಿಗೆ ಹುಡಿ, ಅರಸಿನ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಕುದಿಸಿ ಸ್ವಲ್ಪ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಹಾಕಿ ಅಷ್ಟೇ. ಒಳ್ಳೆ ಟೇಸ್ಟಿಯಾಗಿ ಬಂದಿದೆ, ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.